ஒன்றே ஒன்றை மட்டும் குறையாக, கோபமாக, ஆழ்ந்த வேதனையோடு இந்த அரங்கில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுவே என் உரையின் கடைசி பகுதி. அந்த செய்தியை எப்படி சொல்லுவது என்று எனக்கு தயக்கமாக இருக்கிறது. ஆனால் எல்லோருடைய சமூக வலைத்தளங்களிலும் அது வந்திருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போதும் அது சுற்றி கொண்டிருக்கிறது. எனவே எனக்கு சொல்லியாக வேண்டும் என்று தோன்றுகிறது. முதலமைச்சரின் கவனத்திற்கு என்றே நான் சொல்லுகிறேன். கலைஞரின் பிறந்த நாளில் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு படத்தை உருவாக்கி கலைஞரை இழிவுபடுத்துவதற்காக அதை பரப்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு திமுக நண்பர்கள் சென்னை மாநகர ஆணையரிடத்திலே அந்த புகாரை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். என்ன படம்? எனக்கு படத்தை பார்க்கிற போது எனக்குள் எழுந்த கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் கருப்பு கோட்டோடு காலில் பூட்டோடு நின்று கொண்டிருக்க நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவதற்கு எனக்கு கூச்சமாகவும் கோபமாகவும் இருக்கிறது. தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் விஜய் அவர்களின் காலை தொட்டு கும்பிடுவதை போல ஒரு படத்தை போடுகிறீர்களே, கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கிறதா உங்களுக்கு? இதற்கு யார் தெரியுமா இதற்கு புகார் கொடுக்க வேண்டும்? திமுக தோழர்கள் இல்லை. மனசாட்சி இருக்குமானால் முதலமைச்சர் இதற்கான புகாரை கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் நாணயமானவராக இருந்தால், நாகரிகமானவராக இருந்தால், நான் நாகரிகமானவர் என்றுதான் நினைத்தேன். வேணாயம் வாயில நல்லா வந்துரும்னு சொல்ற வரைக்கும் பிறகுதான் தெரிந்தது இவருக்கும் நாகரிகத்துக்கும் தொடர்பில்லை என்று. ஒருவேளை எனக்கு வியப்பாக இருக்கிறது. அவர் சில நேரங்களில் ஒரு திரைப்படத்தில் வருகிற அம்பி மாதிரி இருக்கிறார், சில நேரத்தில் அந்நியன் மாதிரி இருக்கிறார். ஒருவேளை உண்மையில் அவர் அம்பிதானோ என்று தோன்றுகிறது. அந்நியனாக லாட்டரி சீட்டு விற்கிற யாரோ பின்னால் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த படத்தை போட்டிருக்கிறீர்களே, எங்கள் பிள்ளைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தெரியாதா? உங்கள் படங்களை எங்களுக்கு போட தெரியாதா? என்ன படம் போட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன், போடக்கூடாது சொல்லுகிறேன். அவரை இழிவுபடுத்துவதாக அல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்கள் படத்தை போட்டு உங்கள் காலை தொட்டு கும்பிடுகிற மாதிரி உங்கள் அப்பா படத்தையும் அம்மா படத்தையும் போட்டால் உங்களுக்கு வலிக்குமா? வலிக்கால்? நான் வேறு எதையும் கேட்கவில்லை. நீங்கள் மதிக்கிற, நாங்களும் மதிக்கிற உங்கள் தாய் தந்தையர் உங்கள் கால்களை தொட்டு வணங்குவது போல படம் போட்டால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் நாகரிகமும் நாணயமும் கேலிக்கும் கேள்விக்கும் உள்ளார். நான் அன்பு கொண்டு சொல்லுகிறேன், தயவு செய்து யாரும் அப்படி படம் போட்டுவிட வேண்டாம். அவருக்கு வேண்டாம். ஏனென்றால் அது நம்முடைய நாகரிகம். நான் சொல்லுவது, நான் உண்மையாக சொல்லுகிறேன், மேடைக்காக இல்லை. அப்படி போட வேண்டும் என்று கருதி நான் சொல்லவில்லை, அவருக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எங்களுக்கு அப்படித்தான். தலைவர் கலைஞர் அவர்கள் வெறும் தலைவர் இல்லை, திமுகவினுடைய முதலமைச்சர் மட்டுமில்லை, என்னை போன்ற கோடி பேருக்கு தந்தையாய் நாங்கள் கருதுகிறோம். என் நெஞ்சில் எப்போதும் என் அப்பாவுக்கு என்ன இடம் உண்டோ அந்த இடம் தலைவர் கலைஞருக்கு உண்டு. மேடைக்கு அல்ல. 10 ஆண்டு காலம் நான் அவர் பக்கம் இருந்தேன். அவரை பார்த்து கொண்டிருந்ததாய் பலரும் நினைத்தார்கள். இல்லை, நான் அவரை படித்து கொண்டிருந்தேன். அந்த மாமனிதனோடு என் வாழ்நாளில் அவர் சொன்னார், உன்னை ஏதாவது ஒரு இடத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்றால் நீ கட்சியில் உறுப்பினராக இல்லையே என்று ஒரு கூட்டத்திலே தலைவர் என்னிடத்திலே சொன்னார். உங்கள் பக்கத்திலே உட்கார வைத்திருக்கிறீர்களே, இதைவிட இன்னொரு பெரிய இடத்தை நீங்களே தர முடியாது, நானும் என் வாழ்நாளில் பெற முடியாது. அவர் அருகில் உட்கார்ந்திருந்த அந்த நிமிடத்தை நினைவிலே வைத்துக் கொண்டு அத்தனை பேருக்கு அன்பு தந்தையாக அவர் இருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து முதலமைச்சர் அவர்களிடத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் அந்த படத்தை போடவில்லை, யாரோ போட்டிருக்கலாம். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. உண்மையானவராக இருந்தால் சைபர் கிரைம்களை கொடுத்து யார் அந்த படத்தை உருவாக்கினானோ தண்டியுங்கள், நாங்கள் தலை வணங்குகிறோம். நண்பர்களே, இன்றைக்கு வந்திருக்கிற தமிழ்நாடு அரசு, நம்முடைய சேகர்பாபு அவர்கள் தான் என்னிடத்தில் சொன்னார், ஒரு 3 மாதத்துக்கு நான் பேசுவதாக இல்லை இந்த அரசு பற்றி என்றார். எனக்கு அவ்வளவு பொறுமை இல்லை. 3 மாதத்தில் நாடு முடிந்து விடும் போல் இருக்கிறது. இன்னும் 60 நாட்கள் என்னால் தாங்க முடியாது. உண்மையை சொல்ல வேண்டும். பொருளாதார அடிப்படையில்
இன்றைக்கு தொழில் அமைச்சர் கீர்த்தனா என்று ஒருவர் பொறுப்பேற்றிருக்கிறார். என்ன நடந்திருக்கிறது? இரு பெரும் முதலீடுகள் ஆந்திராவுக்கு போய் சேர்ந்திருக்கின்றன. குறித்துக் கொள்ளுங்கள். ஒன்று, போர் விமானங்களுக்கான அந்த தொழில் முதலீடு 15,200 கோடி. இன்னொன்று, மசாகான் கப்பல் கட்டும் தடம். மசாகான் நிறுவனம் என்பது மும்பையிலே இருக்கிறது. மசாகான் கப்பல் கட்டும் தடத்துக்கு வர வேண்டிய 29,200 கோடி ரூபாய், இவை இரண்டும் ஆந்திராவுக்கு போயிருக்கின்றன. எங்கள் தலைவர் கலைஞர் இருந்திருந்தால், எங்கள் தளபதி முதலமைச்சராக இருந்திருந்தால், ஒரு நாளும் இந்த முதலீடு தமிழ்நாட்டின் எல்லையை தாண்டி இருக்கார். யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை, உண்மையை சொல்ல வேண்டும். கலைஞரை பற்றி ஒவ்வொருவரும் 1 மணி நேரத்திற்கு மேல் பேசவும் முடியும், கேட்பதற்கு நீங்களும் இருக்கலாம். ஆனாலும் நேரத்தை சுருக்கி கொண்டு மிக குறிப்பாக கலைஞரினுடைய நோக்கமும் இன்றைய நாட்டு நடப்பும் என்னவாக இருக்கிறது என்பதை 3 கோணங்களில் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். கலைஞர் வாழ்நாள் முழுவதும் ஜனநாயகத்துக்காக போராடியவர். வாழ்நாள் முழுவதும் நம்முடைய மொழி உரிமையை காப்பாற்ற போராடியவர். ஆட்சியில் இருந்த காலத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு போராடியவர். இந்த 3ம் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு நாம் ஜனநாயகத்திற்கு போராடியவர்கள் என்பதை கலைஞரில் இருந்து அல்ல, அதற்கு முன்பிருந்தே வரலாற்றில் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். தமிழச்சி ஏராளமான வரலாற்று செய்திகளை இங்கே குறிப்பிட்டார்கள். ஒன்றை நான் சொல்லுகிறேன். 1949 செப்டம்பர் 17 நம்முடைய கழகம் தொடங்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். சரியாக ஓராண்டில் 1950 செப்டம்பர் மாதம் 18ஆம் நாள் ஆரியமாயை என்கிற நூலை எழுதியதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனையை நீதிமன்றம் அளித்தது. பொன்மொழிகள் என்கிற புத்தகத்தை எழுதியதற்காக ஐயா பெரியார் அவர்களையும், ஆரியமாயை நூலை எழுதியதற்காக அறிஞர் அண்ணா அவர்களையும் நீதிமன்றங்கள் தண்டித்தன. 2 பேரும் திருச்சி சிறையில் பக்கத்து அறையில் இருந்தார்கள். அப்போது எங்கள் தலைவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி திமுக கழகத்தின் சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் சென்னையிலே குன்றத்தூரிலே நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு அனுமதியை மறுத்துவிட்டார்கள். மறுபடியும் அறிவித்தார்கள். மறுபடியும் 144 தடை உத்தரவு போடப்பட்டது. இறுதியாக கழகம் அறிவித்தது, அறிஞர் அண்ணா அவர்கள் சிறையிலே இருக்கிறார். நாவலரும் கலைஞரும் சொன்னார்கள், இப்போது நாங்கள் ஒரு தேதியை குறிப்பிடுகிறோம், இந்த அரசு அனுமதித்தாலும் மறுத்தாலும் கூட்டம் நடக்கும். அந்த தேதி 1950 அக்டோபர் 26. இந்த தேதியில் நமக்கான வரலாறு ஒன்று இருக்கிறது. சிலர் என்னிடத்திலே கேட்பார்கள், நீங்கள் ஏன் எப்போதும் வரலாற்று செய்திகளை சொல்லுகிறீர்கள்? எங்களுக்கு வரலாறு இருக்கிறது, அதனால் சொல்லுகிறேன். இல்லாதவர்கள் வருத்தப்பட்டால் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கு 1 நூற்றாண்டு வரலாறு இருக்கிறது. கழகத்திற்கு மட்டுமே 75 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. 50வது ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி குன்றத்தூரில் தமிழச்சி அவர்கள் குறிப்பிட்டார்களே, அதே நம்முடைய NV நடராசன் அவர்கள் அப்போது கழகத்தின் அமைப்பு செயலாளராக இருந்தார். அவருடைய தலைமையிலே பாலசுந்தரம் உட்பட எல்லோரும் பேசுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. மறுபடியும் தடை விதித்தார்கள். 3 மணியிலிருந்தே கூட்டம் கூட தொடங்கிற்று. இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம், நமக்கு தடை இல்லை. தடை இருந்த காலத்திலும் ஆயிரக்கணக்கில் கழகத்தின் தொண்டர்கள் சேர்ந்தார்கள். காவல்துறையினர் தடியடி நடத்தினார்கள். கூட்டம் கலையவில்லை. குறித்துக் கொள்ளுங்கள், திமுக கழக தொண்டரின் மீது முதல் துப்பாக்கி சூடு நடந்த நாள் அதுதான். முதல் துப்பாக்கி சூடு 8 முறை, 8 ரவுண்ட்ஸ் என்று சொல்லுவார்களே, 8 சுற்றுகள் சுட்டார்கள். இந்த 3 பெயர்களையும் நினைவில் வையுங்கள். குட்டி, பச்சை, தேவராஜ் என்கிற 3 பேரும் நெஞ்சில் காயம்பட்டு கீழே விழுந்தார்கள். பிழைக்க மாட்டார்கள் என்று நினைத்தோம், ஆனால் பிழைத்தார்கள். அதுதான் திமுக கழகத்தின் மீது விழுந்த முதல் துப்பாக்கி சூடு. அதனை கடந்து 75 ஆண்டுகளாக இந்த கழகம் நிற்கிறது. ஒரு தேர்தல் வெற்றியும் தோல்வியும் எங்களை எதுவும் செய்துவிடும்.
எங்களை எதுவும் செய்து விடார். எனக்கு நினைவிருக்கிறது, 2014ஆம் ஆண்டில் நாம் நாடாளுமன்ற தேர்தலில் ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. வேறு எந்த கட்சியும் இப்படி 2 துருவங்களை பார்த்திருக்குமா என்று எனக்கு தெரியாது. 2014இல் ஓரிடத்தில் கூட நாம் வெற்றி பெறவில்லை. 2024இல் ஓரிடத்தில் கூட நாம் தோற்கவில்லை. இரண்டையும் பார்த்தோம். 2014ஆம் ஆண்டு இந்த தேர்தல் முடிவுகள் வந்த நேரத்திலே தலைவர் கலைஞர் அவர்களை பார்ப்பதற்காக கோபாலபுரத்துக்கு போகிறேன். ஐயாவும் இனமான பேராசிரியரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கயல் தினகரன் ஐயா உள்ளிட்ட நண்பர்கள் தங்களை மறந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். என்னை பார்த்த உடனே கலைஞர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்ன, ஆறுதல் பெறவா ஆறுதல் தரவான்னு கேட்டார். அவருக்கு அப்போதும் அந்த கவிதை அழகு. நான் வந்தவுடனே என்னை பார்த்து என்ன ஆறுதல் பெறவா அல்லது ஆறுதல் தரவா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஐயா இரண்டும் இல்லை, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறேன். இது என் வாழ்வில் நடந்த நிகழ்வல்ல, கழகத்தின் வரலாறு. இதுதான் குறித்துக் கொள்ளுங்கள். எதற்கு சொல்லுகிறேன்? ஜனநாயக உரிமைக்காகத்தான் முதல் போராட்டம், முதல் கூட்டம், முதல் குண்டுகளை தாங்கி நின்ற நம் தோழர்கள். ஆனால் இன்றைக்கு மீண்டும் ஜனநாயகம் கேள்விக்குறியாகிறது. நாம் இந்த இடத்திலே கூட்டம் போடுவது தலைவர் கலைஞர் அவர்களை பாராட்டுவதற்காக மட்டுமில்லை, கலைஞரை கூட்டம் போட்டுத்தான் பாராட்ட வேண்டும் என்பதல்ல. இந்த மேடையிலும் அரங்கிலும் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரை ஒவ்வொரு நாளும் வாழ்த்திக் கொண்டும் பாராட்டிக் கொண்டும் தான் இருக்கிறோம். ஆனால் அவருடைய எண்ணங்களும் நாட்டு நடப்பும் என்னவாக இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான நேரம் இது. இங்கே இத்தனை காணொளிகளை சார்ந்த நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நேற்றிலிருந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது? காணொளி யூடியூப் என்று சொல்லுகிறோமே, ஒவ்வொரு யூடியூபாக முடக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையிலே மாலையிலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். அதர்மம் என்கிற அந்த காணொளி முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் எனக்கு வந்திருக்கிறது. காரணம் கூட சொல்லவில்லை. பொதுவாக என்ன சொல்லுவார்கள்? நீங்கள் வெளியிட்டிருக்கிற இந்த காணொளியில் இவ்வளவு பெரிய வன்முறை இருக்கிறது, வயலண்ட் கண்டென்ட் இருக்கிறது, எனவே தடை செய்கிறோம் என்பார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஒட்டுமொத்தமாக அந்த அதர்மம் என்கிற யூடியூப் முடக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு வரைக்கும் நம்மை கடுமையாக சாடி கொண்டிருக்கிற மாரிதாஸ் என்னும் யூடியூபர் மதுரையிலே மதியம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், எங்களை திட்டுகிறவர் தான் நீங்கள், ஆனால் உங்கள் உரிமைக்காகவும் குரல் கொடுப்பது கழகத்தின் இயல். வால்டேர் சொன்னான், நீ சொல்லுகிற கருத்து உலகத்திலேயே ஜனநாயக உரிமைக்கு வால்டேரின் இந்த வரிகளை விட இன்னொன்றை சொல்ல முடியாது. வால்டேர் சொன்னான், எனக்கு எதிரான கருத்துக்களைத்தான் நீ பேசுகிறாய் என்றாலும் அந்த கருத்துக்களை பேச உனக்கு உரிமையை பெற்றுத் தருவதற்காக நான் என் உயிரை விடவும் தயாராக இருக்கிறேன் என்றான். நாம் ஜனநாயக உரிமைகளுக்கானவர்கள். இன்றைக்கு ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய் கொண்டிருக்கிறார். அடுத்து ஒன்றை சொல்ல வேண்டும். கலைஞர் வாழ்நாள் முழுவதும் மொழி உரிமைக்காக போராடியவர். மொழி போராட்ட களத்திலே தான் 14 வயது சிறுவனாக தோளில் கொடி தாங்கி திருவாரூர் தெருக்களுக்கு அவர் வந்தார். ஆனால் இன்றைக்கு மொழி உரிமை என்ன ஆகிறது? இன்றைக்கு கல்வி அமைச்சராக இருக்கிற நண்பர் சொல்லுகிறார், மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்லிவிட்டு சிபிஎஸ்இ பள்ளிகளிலே 3 மொழி கொள்கையை பற்றி பரிசீலனை செய்வோம் என்று சொன்னால் எங்களுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு அதுதான். எங்கள் தலைவர், இன்றைக்கும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கடைசி வரைக்கும் ஒரு அணு கூட உங்களுக்கு விட்டு கொடுக்காமல், ஒன்றிய அரசு என்று கவலைப்படாமல், டபுள் என்ஜின் என்று பிரதமர் சொன்ன போது கூட இல்லை, அது வெறும் டப்பா என்ஜின் என்று சொல்லுகிற துணிச்சலை பெற்றிருந்தவர் நம்முடைய தளபதி அவர்கள். அது கலைஞரின் வரிசை. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் மும்மொழி கொள்கை என்றால் குறித்துக் கொள்ளுங்கள், இந்தி கூட அல்ல, சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள். PMC திட்டத்திலே சமஸ்கிருதம் தான் வரப்போகிறது. சமஸ்கிருதத்திற்கு இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 1950 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த இந்திய அரசு கொட்டி கொடுத்திருக்கிற பணம் எவ்வளவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கே தொடங்கிற்று? குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் வீட்டில் 1950 ஜனவரி 26
இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் வரப்போகிறது. அந்த காலகட்டத்திலே அங்கே குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்களின் வீட்டில் இன்னும் 2 பேர் பேசினார்கள். நான் வரலாற்றில் சான்றுகள் இருப்பதால் பெயரோடு சொல்லுகிறேன். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த பதஞ்சலி சாஸ்திரி, அன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர் சபாநாயகராக இருந்த அனந்தநயனம் ஐயங்கார், நான் வேண்டுமென்றுதான் சாதி சேர்த்து சொல்லுகிறேன், 3 பேரும் முடிவெடுத்து சமஸ்கிருதத்திற்கு பெரிய நிதி ஒதுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இன்றைக்கு நமக்கு தெரியாது. தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் தஞ்சையிலே இருக்கிறது. அதற்காக நாம் எம்ஜிஆருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் குறித்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் பல்வேறு பல்கலைக்கழகங்களை தலைவர் கலைஞர் தான் தொடங்கினார். கலைஞர் இல்லை என்றால் வேளாண்மை பல்கலைக்கழகம் இல்லை, கலைஞர் இல்லை என்றால் கால்நடை பயில் பல்கலைக்கழகம் இல்லை, கலைஞர் இல்லை என்றால் அண்ணா பல்கலைக்கழகமே இல்லை. தமிழ் பல்கலைக்கழகத்தை எம்ஜிஆர் தொடங்கினார். நாம் மகிழ்ந்து நிறைந்து இருந்துவிட முடியாது. குறித்துக் கொள்ளுங்கள், இந்தியாவில் சமஸ்கிருதத்திற்கென்று 760 கல்லூரிகள் இருக்கின்றன. பலருக்கு தெரியாது. சமஸ்கிருதம் இந்தியாவில் இல்லை, ஆனால் சமஸ்கிருதத்திற்கு 760 கல்லூரிகள் இருக்கின்றன. 18 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. 26 சமஸ்கிருத மகாவித்யாலயங்கள் இருக்கின்றன. இதை விடுங்கள். இந்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அவர்கள் பிரதமராக வந்ததற்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் சமஸ்கிருதத்திற்கு, இந்திக்கு, தமிழுக்கு, பிற மொழிகளுக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கி இருக்கிறது என்கிற புள்ளி விவரத்தை நான் சொல்லுவதை நம்ப வேண்டாம். உங்கள் கைபேசியை கேளுங்கள், சொல்லும். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் சமஸ்கிருதத்திற்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை 2532 கோடி ரூபாய். 2532 கோடி ரூபாய் 10 ஆண்டுகளில். தமிழுக்கு எவ்வளவு தெரியுமா? வெறும் 113 கோடி ரூபாய் 10 ஆண்டுகளில். இன்னொரு வித்தியாசம் என்ன தெரியுமா? சமஸ்கிருதம் பேசுகிறவர்களின் எண்ணிக்கை தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு பாருங்கள். தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களின் எண்ணிக்கை 8 கோடி. சமஸ்கிருதம் எத்தனை பேருக்கு தாய்மொழி? அரசாங்கம் சொல்லுகிற கருத்து 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அரசாங்கம் சொல்லுகிற கணக்கு வெறும் 24,821. நீங்கள் கவனத்தில் வையுங்கள். 24,000 பேர் மட்டுமே பேசுகிற சமஸ்கிருதத்துக்கு 2,500 கோடி ரூபாய். 8 கோடி தமிழ் மக்கள் பேசுகிற இந்த மண்ணில் தமிழுக்கு வெறும் 113 கோடி ரூபாய் என்றால் இந்த அரசுகளை, இங்கேயும் அங்கேயும் இருக்கிற அரசுகளை எதிர்ப்பதற்கு, களம் காண்பதற்கு கழக தோழர்களை விட இன்னொரு படை இருக்க முடியாது என்பதால் இந்த விதையை இந்த இடத்தில் விதைக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது.